Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனம். மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியருடைய தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்கள் தலையீற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவையுடைய ஆண்கள் கர்த்தருடையவைகள் என்றார். லேலுயா. ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்க. இப்ப ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்க யாத்திரா புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க எழுதிருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசேகிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் உனக்கு உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடி அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டபடியே உன்னை கானானுடைய தேசத்திலே வரப்பண்ணி உனக்கு கொடுக்கும் போது கவனிங்க, ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறகு 12 கோத்திரங்கள் சந்ததி சந்ததியாய் வரும்போது இப்ப அந்த சந்ததியில மோசே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்வது கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு முற்பிதாக்களுக்கு நான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன். என்ன செய்யணும்னு கேட்டா, நீ ஜனங்கிட்ட சொல்லு, முற்பிதா கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் உங்க குடும்பத்தில் கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கிற மிருகஜீவன் தலையீற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. ஆனால் அவைகளில் அதில் எழுதிருக்கு பாருங்க, ஆண்கள் கர்த்தருடையவைகள், கழுதின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு, உன் பிள்ளைகளின் முதற்பேரான சகல நரஜீவனை மீட்டுக் கொள்வாயாக. இவர் சொல்றார், கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாத்தையும் முதல் தரத்தை முதலாவது கொடுத்துரு. ஒரு ஆடு குட்டி போட்டால் அந்த முதல் குட்டியை ஆண்டர் கொடுத்து கொடு. ஒரு மாடு குட்டி போட்டால் அந்த மாட்டுக்குட்டியை முதல் கண்டுக்குட்டியை கொண்டு ஆண்டர் கொடு. உனக்கு உன் குடும்பத்தில் முதல்ல ஒரு ஆண் பிள்ளை உனக்கு பிறக்கனா அந்த பிள்ளைய கர்த்தருடைய ஊழியத்தை கொடு என்று தேவன் அங்கே சொல்றார். மோசேகிட்ட சொல்லி தன் ஜனங்கிட்ட சொல்றார். அப்படியானா இன்னைக்கு அநேகர் இந்த உபதேசத்தை கடைபிடிக்கிறதில்லை, இந்த சத்தியத்துக்கு அநேகர் செவி கொடுக்கறதில்லை. அதனால மாட்டு மந்தை ஆசீர்வாதமா இல்லை, ஆட்டு மந்தை ஆசீர்வாதமா இல்லை. தன் வயல் நிலங்களிலே வருகிற விளைபலன்களிலே ஆண்டவருக்கு பலி செலுத்துறதில்லை, அதனால விளைபலன்களிலே ஆசீர்வாதம் இல்லை. தன் கைட்டீசரை வேலைகளிலே ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதில்லை, அதனால அந்த ஆசீர்வாதம், கையின் பிரயாசம் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. தான் செய்கிற தொழிலில் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதில்ல, அதனால தொழில் ஆசீர்வாதம் இல்லாத போய் விடுகிறது. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாத்தையும் கொடுக்கணும். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளையை நீங்க ஊழியத்துக்கு தரணும். எவ்வளவு படிக்க வைக்கணுமோ அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும். ஆனா அந்த ஆண் பிள்ளை முதல் பிறந்த ஆண் பிள்ளை ஊழியம்தான் செய்யணும். உங்க வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்கு, ஆண் பிள்ளை இருந்து பெண் பிள்ளை, எத்தனை பிள்ளை இருந்தாலும் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுத்து அவங்களை ஊழியம் செஞ்ச வச்சா அது பெரிய சிறப்பின் அம்சம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இதை மோசே கிட்ட சொல்லி தன் ஜனங்களுக்கு சொல்லு, நான் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை நீங்க செவி கொடுத்தா நீங்களும் உங்கள் சந்ததியும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோட பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக சொல்றேன். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.